இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் பண்ணணுன்ற மாதிரி இல்லை அந்த பெண்ணை வச்சு மையப்படுத்தி இவங்ககிட்ட பணம் பறிக்கணும்னு கேட்டினா ஏதோ ஒரு குறுக்கு வழியை கையாளுறாங்க. சுமனை சார்ந்த ஒரு நண்பர் 2 பேருமே. அப்போ வந்து நேராக வந்து பேரம் பேசும்போது அதன் பேரத்தை யார் நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சுமனே நேரடியாக பேரம் நடத்துகிறாரு. அப்போ வந்து அவங்க என்னன்னு கேட்டால் ஒரு நெருடல் தானே, பிள்ளைய மீட்டு கொண்டு வரணும்ல. அவங்க பிடியில் பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வரணும். அப்போ அவர் வந்து கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க, மிகப்பெரிய தொழிலதிபர், எம்ஜிஆருக்கு பக்கபலமாக வந்து முதுகெலும்பாக தூணாக இருந்தவர், அவருக்கே இந்த நிலமைன்னா சாதாரண மக்களுடைய நிலைமை எப்படின்னு இருக்கும்? எத்தனை பேர் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க? அவங்க வந்து தாயார் வந்து ஒரு பிரபலமான கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, முக்கியமான நபர். இன்னும் சொல்லப்போனால் வந்து டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா மாநிலத்தில் இருக்க முதல்வருக்கும் அவங்களுக்கு நெருக்கம். சாதாரண மனிதர்கள் தான் எவ்வளோ பெரிய சிக்கல் அனுபவிச்சிருப்பாங்க, கஷ்டம் வெளியே சொல்லியிருக்க முடியாது. ஆனால் மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய சொத்துக்களுக்கு குறி வச்சு வந்து ஒரு காய் நகர்த்தல் மூலமாக ஒரு பெண்ணை வந்து பகடையாக பயன்படுத்தும் போது அவர் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட சொல்லும் போது முதலமைச்சரே வந்து கேட்டால் வந்து நேராக அவர் வீட்டுக்கே போயிடுறார். வீட்டுக்கே போயிட்டு நடந்த விஷயங்கள் கேட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து கமிஷனர் ஸ்ரீபால் நினைக்கிறேன் அந்த டைமில், அப்போது வந்து இறங்கி அது பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த பேரே வந்து அந்த டைமில் வந்துச்சு. ஆமாம், ஸ்டேட் ஆக்ஷன், இறங்கி அடி தான், சாதாரண அடிலாம் கிடையாது. ஆனால் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டார். எல்லாருக்கும் வந்து கேட்டால் ஐயோ பிரபலமான நடிகர் சுமனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்கண்ணா. சுமனை தூக்கி எம்ஜிஆர் வந்து அந்த வேலையை செஞ்சார்.